ஹே காய்ஸ், நானும் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே போய் ஃபிஷ் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 80 ருபீஸ். அங்கே போன உடனே 3 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். என் பொண்ணுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. நல்லா கலர் கலராக அழகழகான மீன்லாம் இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் பொறிச்சு சாப்பிட்ற மீன் கூட அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து இன்னும் எத்தனை நாள் நடக்கும்னு தெரில. நாங்களே பொறுமையாக தான் போனோம். நாங்கள் போகும்போது அதில் நிறைய மீன் வந்து இறந்து போயிருந்துச்சு. கள்ளக்குறிச்சியில் எந்த எக்ஸிபிஷன் நடந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இதை சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் 80 ரூபா. உள்ளே போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு தனியாக காசு. உள்ளே வந்துட்டு எதாவது வாங்கி சாப்பிட்ணும்னா அதுக்கு ரேட் வந்து அதிகமாக விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. சும்மா போய் பார்த்துட்டு என் பொண்ணுக்கு மட்டும் பொம்மை சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தோம். என் பொண்ணு இதை பார்த்துட்டு அவங்க ஆயா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஒரே டான்ஸு பாட்டுன்னு ஒரே அலப்பறையாக இருந்தா. இது வந்து ஈவினிங் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். இந்த கண்ணாடி வேற தலைக்கு மேலே ரவுண்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அது வேற ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு. ஒரு சில ஃபிஷ்லாம் மூளையில் போய் மாட்டிக்கிச்சு. ஒன்று கீழே படுத்துட்டு ஏந்திரிக்கவே மாட்டேங்குது. தண்ணி வந்து மாற்றிட்டே இருக்கணும், அப்போ தான் இது உயிரோடு இருக்கும். இங்கே ஒரே தண்ணி தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. இடக்கே மிட்டாய் என் பொண்ணு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.